கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறையாதே அமைதியாயிரு. மார்க்கு 4:39 அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பிரியமானவர்களே, சோதனைகள் மற்றும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது அமைதியாக இருக்க வேண்டும் என நாம் அனைவரும் போராடுகிறோம். அதனால்தான் இயேசு அமைதியாயிரு என்கிறார். ஒரு பயங்கரமான புயல் சீடர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இயேசு அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு அதை அமைதிப்படுத்தினார். ஆனால் சீடர்கள் நினைக்கிறார்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று நம்பிக்கை இழந்து காணப்படுகின்றனர். இறைவனின் வல்லமையை சந்தேகிக்கின்றனர். நாமும் பிரச்சனைகளின் போது சீடர்களைப் போன்றுதான் மூழ்கும் கப்பலில் உள்ள தண்ணீரை நம்முடைய திறமை எனும் வாளியின் மூலம் அகற்ற முயற்சிக்கிறோம். இறைவன் மீது நம்பிக்கை இழக்கிறோம். பிரச்சனைகளைக் கண்டு வெகுண்டலாமல் ஒரு கணம் யோசித்து அமைதியாயிருங்கள். இறைவன் உங்கள் சார்பில் செயலாற்றுவார். உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழும் காற்றையும் புயலையும் அவர் அமைதியாக்குவார். சீடர்களைப் போன்று நம்பிக்கை இழந்து போகாமல் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அமைதியாயிருங்கள். இறைவன் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். அன்பு இறைவா, நாங்கள் புயல் போன்ற பிரச்சனைகளைக் கண்டு பயப்படாமல் அமைதியாய் அவற்றை எதிர்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.